Students, and let us learn about the producer's equilibrium. The producer equilibrium implies the situation where the producer maximizes his output. அதாவது ப்ரொடியூசர் ஈக்லிபிரியம் எதை நமக்கு இம்ப்ளைஸ் பண்ணி எதை தெரிவிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர் அவருடைய அவுட்புட்டை எங்கே அதிகமாக்கலாம், ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு கெட் மேக்ஸிமம் அவுட்புட். அதை சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம். நம்ம கன்சியூமர் ஈக்லிபிரியம் படித்தோம். அதாவது குறைவான செலவில் அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷனை அவர் எந்த பாயிண்டில் அவர் டிரைவ் பண்ணுறாரோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் கன்சியூமர் ஈக்லிபிரியம் அப்படின்னு லெசன் 2ல் படித்தோம். அதே மாதிரி குறைவான காஸ்ட் ஃபேக்டர்ஸ் காம்பினேஷனில் அதிகமான அவுட்புட்டை ப்ரொடியூசர் எங்கே டிரைவ் பண்ணுறாரோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம். So the producer manufactures a given amount of output with least cost combination of factors. லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா குறைவான செலவில் குறைவான ஃபேக்டர்ஸ் காம்பினேஷனில் அதிகமான அவுட்புட். That is at that point the producer derive the optimum output. So optimum combination of factors implies either there is output maximization for given inputs, there is a cost minimization for the given output. அதாவது 2 கண்டிஷன் இருக்குது இந்த ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸில். ஒன்று என்ன பண்ணுவோம், அந்த கொடுக்கப்பட்ட ஃபேக்டர்ஸில் அதிகமான அவுட்புட்டை கொடுக்கணும். இல்லைனா அந்த கொடுக்கப்பட்ட அவுட்புட்டுக்கு குறைவான செலவை நம்ம பண்ணணும். இந்த 2 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுதான் ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம். ஸோ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ரொடியூசர் ஈக்லிபிரியம்? Conditions. There are the 2 conditions that are be fulfilled by the attainment of producer equilibrium. Isocost line must be tangent to the isoquant curve. Isoquant line எப்பொழுதுமே எப்படி இருக்கும், tangent. அதாவது அந்த O ஆரிஜினை நோக்கி நமக்கு அந்த இது டர்ன் ஆகும் இல்லையா, அதை தான் ஐசோக்வாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த பாயிண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு டான்ஜென்சி, அதாவது ஒரு கோணம், அந்த ஆரிஜினை நோக்கி அது குவியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐசோக்வாண்ட் லைன் மஸ்ட் பி டேஞ்சன்ட் டு த O ஆரிஜின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், at point tangency the isoquant curve must be convex to the origin. At that point the MRTS, marginal rate of technical substitution of L and K, must be declining. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னா, கேபிட்டலும் டிக்ரீஸ் ஆகுது, லேபர் இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுது, லேபர் இன்க்ரீஸ் ஆகுது. And then when the outlay of prices of factors 2, namely labor and capital given, producers attain least combination of factors of production where the isocost line is tangent to the isoquant curve, isoproduct curve. அதாவது இந்த டயக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐசோக்வாண்ட் கர்வையும் ஐசோகாஸ்ட் லைனையும் ட்ரா பண்ணியிருக்காங்க. நம்ம ஐசோக்வாண்ட் கர்வ்னா என்னென்னு தனியாக படித்தோம், ஐசோகாஸ்ட் லைன்னா என்னன்றதை படித்தோம். இது ரெண்டையும் டேஞ்சன்ட் பண்ணுற அந்த இடத்துல தான் அவருக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஈக்லிபிரியம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் இந்த டயக்ராமை எப்படி ட்ரா பண்ணுறது, இந்த டயக்ராம் நமக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள். அவுட்லே ஆஃப் ப்ரைஸஸ் ஃபேக்டர்ஸ் 2, லேபர், கேபிட்டல், அதில் ரெண்டையும் அவர் குறைவான காம்பினேஷனில் அவர் கொடுக்குறாரு. அவர் அதிகமான அவுட்புட்டை கிடைக்கிறதுக்கு 500 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டை அவர் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் எந்த அளவில் கேபிட்டலை யூஸ் பண்ணுறாரு, எந்த அளவில் லேபரை யூஸ் பண்ணுறாரு. அப்போ எந்த காம்பினேஷனில், குறைவான காம்பினேஷனில் அவருக்கு 500 யூனிட்ஸை அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ப்ரொடியூசர் ஈக்லிபிரியம். அந்த பாயிண்ட்டில் ப்ரொடியூசர் அவருடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது, அவருக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு அதிகமாக இருக்குது. தட் பாயிண்ட் இஸ் கால்டு ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம். And in the above figure, profit of the firm is maximized at the point of equilibrium
இ. அப்போ அதுக்கு மேலே அவர் அதிகமான அவுட்புட்டை கொடுக்கணுன்னா அவருடைய காம்பினேஷன் வந்து டிஃபர் ஆகுது. அட் த பாயிண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம் த ஸ்லோப் ஆஃப் த ஐசோகாஸ்ட் லைன் இஸ் ஈக்குவல் டு த ஸ்லோப் ஆஃப் த ஐசோப்ராடக்ட் கர்வ். தட் இஸ் ரெண்டு கர்வ், அதாவது ஐசோகாஸ்ட் லைன் கர்வும் ஐசோக்வாண்ட் கர்வும் ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு ஃபார்முலா MRTS LNK is equal to price, PLனா price of factor L by price of factor X is equal to 10/30. 10/30 is equal to 1/3 is equal to 0.333. At point E, the firm employs OM units of labor and ON units of capital. In other words, it obtained least cost combination or optimum combination of two factors to produce the same level of output denoted by isoquant. And the other points such as H, K, R, S lie on higher isocost line indicates larger outlays required which exceeds financial resources of the firm. அதாவது இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த இ பாயிண்டில் தான் அவர் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அவர் எவ்வளோ கையில் காசு இருக்கோ அதை வச்சு ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த நிறைய பாயிண்ட்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், NRS. இந்த NRS அப்படின்றதெல்லாம் ஹையர் அவுட்புட்டை ரெக்கையர் பண்ணுது. அவர் ஹையர் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அதற்கு தேவைப்படக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமான அளவில் இருக்குது. ஸோ த ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம் அச்சீவ்டு இன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐசோகாஸ்ட் லைன் அண்ட் த ஐசோக்வாண்ட் கர்வ் பாயிண்ட் E. Let us draw the diagram in the next video.